தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மர்ம மரணம் பற்றி தான் இப்போ என்னுடைய இந்த யூடியூப் சேனல், மக்கள் சேனல் தமிழால் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே 2 காணொளிகள் நான் வெளியிட்டிருக்கேன். இன்றைக்கி காலையில் போட்ட காணொளி 100 வியூஸை தாண்டிடுச்சு. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியூஸ் கம்மியாக இருக்குன்னு ஒன்றும் ஒரி பண்ணிக்கல. இதில் மக்களுக்கு உண்மையை சொல்லணுன்றதுனால இன்றைக்கி பிடிஎஃப் ஒருத்தர் அனுப்புனார், நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. 2 வீடியோ பார்த்துட்டு நான் கேட்டதுனால பிடிஎஃப் அனுப்புனார். அதையும் நான் இப்போ பார்த்தேன். அதில் உள்ள ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது பார்த்தோம்னா 22 செப்டம்பர் 22 2016 செப்டம்பர் 22 அம்மாவுக்கு இரவு மயக்கம் வந்திருக்குன்றாங்க, ரெஸ்ட் எடுக்க போகும்போது. ஸோ அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சுருக்காங்க. போயஸ் கார்டனுக்கு 2 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தோம்னா அம்மாவை கொண்டு போயிருக்காங்க. உடன் இருந்த விகே சசிகலா அம்மாவும் ஆம்புலன்ஸில் ஏறியிருக்காங்க. பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் பேர் கூட நல்ல பேர் வரும், வீரப்பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார். அவர், டாக்டர் சிவகுமார் எல்லாருமே ஆம்புலன்ஸில் ஏறியிருக்காங்க. ஆனால் எத்தனை ஆம்புலன்ஸ் நான் கிட்ட நான் பார்க்கல. ஒரு 2 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. எல்லாருமே டிராஃபிக்லாம் கிளியர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ டக்குன்னு ஒரு 10 காலுக்கெலாம் போயிட்டாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு தரைத்தளத்தில் தான் அம்மாவுக்கு 22 செப்டம்பர் 22 2016 செப்டம்பர் 22 அன்றைக்கி 22/9/2016 அன்றைக்கி ஃபஸ்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலோட தரைத்தளத்தில் தான் அன்றைக்கி நைட்டு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே பார்த்தா அம்மா கொஞ்ச நேரத்துலேயே கண் விழிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அம்மாவுக்கு 19ஆம் தேதியிலேருந்தே காய்ச்சல் இருந்துருக்குன்றாங்க. 21ஆம் தேதி காய்ச்சல் வந்திருக்கு. 21ஆம் தேதி ஒரு அரசு நிகழ்ச்சி கூட போயிட்டு வந்திருக்காங்க. திருப்பி 22ஆம் தேதி இந்த மாதிரி இரவில் திடீர்னு அவங்களுக்கு மயங்கி விழுந்ததுனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் நைட்டு ஹாஸ்பிட்டலே கண் விழிச்சிட்டாங்க. கண் விழிச்சிட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஓய்வு எடுத்த பின்னாடி காலையில் தான் 23ஆம் தேதி தான் அவங்கள அன்றைக்கி நைட்டே 22/9/16 நைட்டே அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள செகண்ட் ஃப்ளோர் கொண்டு போயிருக்காங்க. 2ஆம் தரைத்தளத்துக்கு 2ஆம் ஃப்ளோருக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் அங்கே இருக்க சிசிடிவியெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை ஆறுமுகசாமி ஆணையம் குற்றம் சாட்டுறாங்க. எதுக்காக சிசிடிவிலாம் வேண்டுமென்றே செயலிழக்க வச்சுருக்காங்க. 2ஆவது ஃப்ளோருக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 23ஆம் தேதி நைட்டே அம்மா கண் விழிச்சிட்டாங்க. 22ஆம் தேதி 23ஆம் தேதி காலையில் அவங்க திருப்பி ஸ்கேன் பண்ணுறதுக்காக கீழே கொண்டு வந்திருக்கான்றாங்க. ஆனால் அங்கே ஸ்கேனுக்கு வரக்கு முன்னாடி அம்மா எல்லாத்துட்டையும் சகஜமாக பேசியிருக்காங்க. 23ஆம் தேதி அம்மா நல்லா பேசியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்காக கீழே வந்திருக்காங்க. திருப்பி 23ஆம் தேதி நல்லா பேசியிருக்காங்கன்னா, அப்போ ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் அம்மாவை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலை? அதாவது 23ஆம் தேதி அம்மா ஸ்கேன் எடுக்க கீழே வந்திருக்காங்க. அப்படி வெளியில் வரும்போது பார்த்தோம்னா திரு ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்துருக்காங்க. விஜயபாஸ்கர், அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை பார்த்துருக்காங்க. அப்போ சபாநாயகராக இருந்தார் நம்ம எம்பி தம்பிதுரை, அவரையும் பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரையும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு கூடயே இருந்திருக்காங்க சசிகலா அம்மா. டாக்டர்கள் இருக்காங்க, அப்போலோ டாக்டரு, அப்புறம் டாக்டர் பி சிவகுமார் இருக்கார். பாதுகாப்பு அதிகாரிகளையும் பார்த்துருக்காங்க 23ஆம் தேதி. அந்த பாதுகாப்பு அதிகாரியை பற்றி நான் இன்றைக்கி இந்த அறிக்கையில் படித்து பார்த்ததுனால சொல்கிறேன். டாக்டர் பி வீரப்பெருமாள் இருக்கார் இல்லையா, சாரி அவங்க டாக்டர் கிடையாது, பாதுகாப்பு அதிகாரி வீரப்பெருமாள், அவங்க பேர் தவறாக சொல்லிட்டேன், வீரப்பெருமாள். அவங்கள பார்த்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அம்மா. ஸ்கேன் எடுக்க வரும்போது நான் நல்லா இருக்கேன், 2-3 நாளில் வீடு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து முடித்தோடனே அன்றைக்கி நைட்டே அம்மா வீட்டுக்கு போகணுன்னு எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அறிக்கையை யார் கொடுத்தாங்கன்னா, விகே சசிகலா ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அவங்க அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதில் அம்மா இரவே 23ஆம் தேதி இரவே அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி மறுநாளே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டாக்டர்கள் 3 நாள் 4 நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாள் 4 நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொன்னதுனால அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். அப்புறம் 3-4 நாட்கள் சிகிச்சையில் இருந்திருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு காவேரி ஆலோசனை கூட்டம் கூட நடத்தியிருக்காங்க. காவேரி நதிநீர் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் டாக்டர் ராம் மோகனராவ், அவர் தான் செக்ரட்டரி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர், அவரும் வந்திருக்காரு. 27ஆம் தேதி மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே
ஈவினிங் 4 மணிக்கு முடிஞ்சிருக்கு 27ஆம் மீட்டிங். அப்போ வரைக்கும் அம்மா ஆக்டிவாக தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஜெயலலிதா அம்மாட்ட கேட்டாங்களாம், இங்கே தான் வந்து அவங்க விடுற ரீல் என்னால் நம்பவே முடியல. ஜெயலலிதா அம்மாட்ட கேட்டாங்களா, மீட்டிங் முடிஞ்சிருச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இந்த மீட்டிங் காவேரி நதிநீர் தொடர்பாக ஆலோசனை நடந்துச்சுல, அந்த மீட்டிங்கில் வந்து யார் யார் வந்திருக்காங்க, தலைமைச் செயலாளர், ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படியே கையோட ஒரு ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கையில் அந்த ஃபோட்டோவை போட்டிருந்தான். இன்னைக்கு எதுக்காக நம்ம வி.கே. சசிகலா அம்மா மேலே போய் நம்ம குற்றம் சாட்ட போகிறோம்? குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. எதற்காக டாக்டர் பி. சிவகுமார் மேலே குற்றம் சாட்டணும்? பிரதாப் ரெட்டி, அப்போலோ ஓனர் பிரதாப் ரெட்டி மேலே குற்றம் சாட்டணும்? எதுக்கு இத்தனை பேர் 6 பேர் மேலே நான் குற்றம் சாட்டுறேன் இல்லையா? போன 2 வீடியோ இல்லை, அப்போலோ டாக்டர்லாம் சேர்த்தா ஒரு 8 பேர்கிட்ட விசாரணை பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ வந்து எதற்காக 27ஆம் தேதி நடந்துச்சு மீட்டிங்ன்றீங்களா? அப்போ ஏன் ஃபோட்டோ எடுக்கல? அதே மாதிரி 22ஆம் தேதி நைட்டே கண் முழிச்சிட்டாங்கன்றீங்க. 23ஆம் தேதி ஸ்கேன் எடுக்கிற கீழே வந்திருக்காங்கன்றீங்க. பாதுகாப்பு அதிகாரிலாம் பார்த்துட்டு 2-3 நாளில் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 23ஆம் தேதி 23/9/16 அன்று ஏன் ஃபோட்டோ வெளியிடவில்லை? அதைத்தான் நான் கேட்குறேன். ஏன் ஃபோட்டோ வெளியிடலை? தொண்டர்களுடைய கேள்வியை தான், பொதுமக்களோட கேள்வியை தான், சாமானிய மனிதன் என்னுடைய கேள்வியும் அதான். ஒரு யூடியூப்பரோட கேள்வியும் கூட வச்சுக்கினேன். ஏன் 23ஆம் தேதி ஃபோட்டோ எடுக்க விடலை? சரி, 27ஆம் தேதி காவேரி நதிநீர் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. 3 நாள் 4 நாள் சிகிச்சை பெற்று முடிச்சுட்டு தெளிவாயிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட என் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பத்திரிகைக்காரங்களாம் வெளியே நிற்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கலாமான்னு அதிகாரிகள் கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு அம்மா வேண்டாம் என்று மறுத்து விட்டார் என்று வி.கே. சசிகலா சொல்கிறார். இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ இங்கே தானே வந்து இவங்க வந்து நல்லா ரீல் சுற்றுறாங்க. ஃபோட்டோ வந்து அம்மா வந்து தைரியமானவங்க. மதுரைக்கே வந்தாங்க ஒரு டைம் இந்த அழகிரி கொலை மிரட்டல் விட்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி இருக்கார் இல்லையா, அண்ணன், அவர் கூட கொலை மிரட்டல் விட்டார். ஒரு கடிதம் போட்டு விட்டார். மதுரைக்கு நீங்கள் வந்தால் காலியாகி விடுவீர்கள், உங்கள் உயிர் இருக்காது, அப்படி இப்படி மிரட்ட விட்டாங்க. அப்பயே அம்மா பாண்டி கோயில் ரிங் ரோட்டில் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி சவால் விட்டாங்க. மதுரை ஒன்றும் உங்களுக்கு அப்பன் வீடு சொத்தல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். பயங்கர கூட்டம், கின்னஸ் ரெக்கார்டு அந்த கூட்டம், தொண்டர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் என்னோட காணொலியை வந்து நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பேசலாம். அம்மா வந்து இப்போ 27ஆம் தேதி காவிரி நதிநீர் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. ஏன் ஃபோட்டோ வெளியிடலை? நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன கேட்குறேன்னா, ஏன் ஃபோட்டோ வெளியிடவில்லை? அதைத்தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ஃபோட்டோ வீடியோ எதுவுமே ஏன் டிவி சேனலில் காட்டலை, பத்திரிக்கையில் ஃபோட்டோ போடல? எவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது. ஒரு 2016 ஒரு டிவி சேனலில் ஒரு சின்ன வீடியோ அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற கதையை கேளுங்க. 27ஆம் தேதி அந்த காவிரி ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் 4:30 எல்லாம் போயிட்டாங்க அதிகாரிகள்லாம். அம்மா நல்லா இருக்காங்கன்னு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் திருப்பி 27ஆம் தேதி நைட்டு திடீர்னு அம்மாவுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டுருக்கு. அப்போ டாக்டர் பி. சிவகுமார் இருந்திருக்காருல கூட, ஸ்பெஷல் டாக்டர், அம்மாவோட டாக்டரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பெரிய பெரிய டாக்டர்லாம் வர சொல்லி உடனடியாக அம்மாவுக்கு வந்து சிகிச்சை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் 28/9/16 அன்னைக்கு அம்மாவுக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சையில் வச்சுருக்காங்க. மூச்சு விடுவதில் சிரமம் இருந்துச்சான். திடீர்னு வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி 3-4 நாளில் போயிடலான்னு சொல்லி பாதுகாப்பு அதிகாரிகிட்டலாம் சொல்லியிருக்காங்க. வீரப்பெருமாள்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் திடீர்னு 27ஆம் தேதி நைட்டு மட்டும் ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு திடீர்னு நைட்டு மூச்சுத்திணறல் வருமா. அப்புறம் 28ஆம் தேதி வெண்டிலேட்டரில் வைப்பாங்களாம். திருப்பி 1ஆம் தேதி கவர்னர் வருவாராம், வித்யாசாகர் ராவ். அவர் ஒரு பிஜேபிக்காரு. அவர் வந்து வெண்டிலேட்டரில் வச்சிருந்த அம்மா வந்து 1ஆம் தேதி 1/10/2016 வந்து வெண்டிலேட்டரில் ஐசியூவில் இருக்கக்கூடிய அம்மா வந்து உள்ளே போய் பார்க்க முடியாது, நோய் தொற்று வந்துடும் அப்படின்னு சொல்லி கண்ணாடி இருந்துச்சான். அது வழி பார்த்துட்டு இருந்தாராம். அம்மா வந்து வெண்டிலேட்டரில் இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம டெய்லி டிவியில் என்னடா சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எப்படி அம்மா வந்துடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதில் அம்மா வந்து 75 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது இடையிலே போய் சேர்ந்துட்டாங்கன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கோயில்கள்லாம் பிரார்த்தனை நடந்துச்சு. சர்ச்சு, கோயில் எல்லாத்துலேயும் பிரார்த்தனை பண்ணி அம்மா மீண்டு வரணும்னு சொல்லி எவ்வளவோ வேணும். ஆனால் வந்து பார்த்தா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை வெளியிட காரணம், இப்போயாவது உண்மை வெளியே வரட்டும் அப்படின்றனால தான் நான் வீடியோ போடுறேன். இப்போ நான் கேட்குறேன், எதற்காக அன்னைக்கு கூட இருந்தவங்களை நம்ம ஏன் குற்றம் சாட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வெளியிடலை, ஒரு வீடியோ வெளியிடலை, இது வரைக்கும் வெளியிடலை. இப்போ ஃபோட்டோ வெளியிட சொல்லுங்கள். இப்போ அவங்க கையில் மொபைல் வந்திருக்கும், கூட இருந்தவங்கள்ட்ட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையா, ஒரு வீடியோ கூட எடுக்கலையா? அதான் நான் கேட்குறேன். இப்போ அந்த ஃபோட்டோ வீடியோ வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ செப்டம்பர் மாதம் அம்மா அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அம்மா இறந்தது வந்து டிசம்பர் 5ஆம் தேதி 2016 இறந்துட்டாங்க. திருப்பி இந்த மக்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த அம்மாவோட மர்ம மரணத்தில் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் குற்றஞ்சாட்டி ஒரு ஓய்வு பெற்ற ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைக்கிறாரு. எப்போ 2017 அமைக்கிறாங்க.
அப்போ வந்து திருப்பி அவங்க 5 வருஷம் கழிச்சு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஆகஸ்ட்டு 2021 ஆகஸ்ட் மாதம் போய் அந்த அறிக்கையை வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐயாட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னும் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி நான் என்னுடைய குற்றச்சாட்டுகள், பொதுமக்களுக்கு கூடிய சந்தேகங்கள் இதெல்லாம் நீக்கணும். கையில் ஏதாவது ஃபோட்டோ, வீடியோஸ் ஆதாரம் இருந்தால் உடனே வெளியிடுங்கள். எதற்காக உங்கள் பேரை கெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, இது மத்திய அரசுக்கு இந்த அம்மாவின் மர்ம மரணத்தில் முக்கிய பங்கு உண்டு. அதனால் மூடி மறைக்க பார்க்குறீங்கன்னு நான் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டுகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, அம்மா இறந்த கொஞ்ச நாள்லேயே பத்திரிக்கையாளர் சோ அவர் வேறு இறந்துருக்காரு. பத்திரிக்கையாளர் சோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அம்மாவுடைய நெருங்கிய நண்பர். அவர் தான் அம்மாவுக்கு அரசியலில் வந்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஆலோசனை கொடுப்பாரு. ஸோ அவரும் இறந்துருக்காரு. அப்போ இதில் வந்து தெரியுது, இதில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குன்றது தெரியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான தகவல்லாம் கொடுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி அந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தோம்னா அம்மாவுடைய ரேகையை வாங்கியிருக்காங்க. ஏபி ஃபார்மில் ரெட்டலையில் அவங்க தான் கையெழுத்து போடணும். தேர்தல் நடக்கும்போது ஏபி ஃபார்மில் கை நாட்டு தான் அம்மா வச்சுருக்காங்க. ஏன் கையெழுத்து போடல? அந்த கை நாட்டு அம்மாவோட தான் நான் சரி பண்ணணும், சரிபார்க்க வேண்டும். அதையும் சரிபார்க்க வேண்டும். இன்னும் நிறையா கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த கேமராவெலாம் எதுக்கு இது பண்ணாங்க, அதேமாரி நிறையா இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் இதில் இருக்க உண்மை கண்டிப்பாக வெளியில் வரும் என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள்.